12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.7இல் 6ஆம் கணக்கு பார்க்கலாம். 3, 6, -2, -1, -2, 6 மற்றும் 6, 4, -2 ஆகிய ஒரே நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழி செல்லும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய 3 சமன்பாடுகளையும் அமைக்கணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகளையும் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு எடுக்கலாம். ஏ வெக்டார் என்பது 3i + 6j - 2k கேப். இரண்டாம் புள்ளி பி வெக்டார் ஆனது -i - 2j + 6k கேப். சி வெக்டார் என்பது 6i கேப் + 4j கேப் - 2k கேப். 3 புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா அமைக்கக்கூடிய வெக்டார் சமன்பாட்டுக்கு துணையலகு வெக்டார் சமன்பாட்டுக்கும் சரி, துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாட்டுக்கும் சரி, b - aவும் c - aவின் மதிப்பும் தெரியணும். முதல்ல b - a மற்றும் c - aவின் மதிப்புகளை எழுதிடலாம், கணக்கிடலாம். b வெக்டார் - a வெக்டார், b வெக்டாரின் மதிப்பு -i - 2j + 6k, a வெக்டாரின் மதிப்பானது 3i கேப் + 6j கேப் - 2k கேப். இதை சுருக்கும் பொழுது -i - 2j + 6k, ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா -3i, -into + -6j, -into +2k. இரண்டு மைனஸ் உறுப்புகளையும் கூட்டும் பொழுது -1 -3இன் மதிப்பு -4i, -2 -6ஐயும் கூட்டும் பொழுது -8j, 6 + 2இன் மதிப்பு +8k. அடுத்து c - a கணக்கிடலாம். c வெக்டார் - a வெக்டார் என்பது c வெக்டாரின் மதிப்பு 6i கேப் + 4j கேப் - 2k கேப். a வெக்டாரின் மதிப்பு 3i + 6j - 2k. பிராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். 6i கேப் + 4j கேப் - 2k கேப். மைனஸால் பெருக்கிட்டோம்னா -3i -6j -into +2k. 6i கேப் - 3i கேப் எனும் பொழுது மதிப்பு 3i கேப், 4 - 6 எனும் பொழுது மதிப்பு -2j, -2 + 2 0 ஆகிடும். அப்போ 0k கேப். இது c - a. துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு அமைக்கணும் அப்படின்னா b - a × c - a தெரியணும். அப்போ அதனுடைய மதிப்பு கணக்கிடலாம். b வெக்டார் - a வெக்டார் × c வெக்டார் - a வெக்டார், இந்த மதிப்பை கணக்கிடலாம். வெக்டார் பெருக்கம் எனும் பொழுது அணிக்கோவை முறையில் கணக்கிடுவோம். ijk, b - aவின் ijkவின் மதிப்புகள் -4, -8 +8, c - aவின் மதிப்புகள் 3 -2, k உறுப்பு இல்லை, அப்போ 0ன்னு கொடுத்துட்றோம். சுருக்கும் பொழுது i கேபின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும். -8 × 0 எனும் பொழுது 0, 2 8 16, -16க்கு +16. இரண்டாம் உறுப்புக்கு குறியை மாற்றி எழுதுவோம். -j கேப். சிற்றணிக்கோவை முதல் நிறையும் இரண்டாம் நிரலும் கேன்சல் ஆக போக -4 × 0 0, 3 8 24 +24க்கு -24ன்னு கொடுப்போம். k கேபின் சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல் கேன்சல் ஆகும். -4 -8, 3 -2 என்பது சிற்றணிக்கோவை. முதல் கிராஸில் -into +4 2 8, 3 பெருக்கல் -8 -24, -24க்கு +24ன்னு கொடுக்கலாம். முதல் உறுப்பு 16i கேப், -into +24j கேப். 24ஐயும் 8ஐயும் கூட்டிட்டோம்னா மதிப்பு 32k கேப். எனவே துணையலகு வெக்டார் சமன்பாடு 3 சமன்பாடுகளும் அமைக்க சொல்லி கேட்டிருக்கு. முதல்ல எழுத வேண்டியது துணையலகு வெக்டர் சமன்பாடு. 3 புள்ளிகள் தெரியும் பொழுது அமைக்கக்கூடிய துணையலகு வெக்டர் சமன்பாட்டிற்கான வடிவம் r வெக்டார் = a வெக்டார் + s × b வெக்டார் - a வெக்டார் + t பெருக்கல் c வெக்டார் - a வெக்டார். s மற்றும் d belongs to rற்கு சமம். r சமம் a வெக்டாரின் மதிப்பு பிரதியிடலாம். 3i + 6j -2k + s பெருக்கல் b - aவின் மதிப்புகளானது -4i -8j + 8k + t பெருக்கல் c - aவின் மதிப்பானது 3i -2j. அனைத்து மதிப்புகளையும் திசையிலிகள் s, t belongs to r ஆகும். இனி துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாட்டின் பொது வடிவம். துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டின் வடிவம் என்னவா இருக்கும்? 3 புள்ளிகள் தெரியும் பொழுது
ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சமம் 0. மதிப்புகள் ஒன்றொன்னையும் பிரதியிடலாம். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரின் மதிப்பு 3i ப்ளஸ் 6j மைனஸ் 2k டாட்டு பி மைனஸ் ஏவின் மதிப்பு மைனஸ் 4i மைனஸ் 8j ப்ளஸ் 8k பெருக்கல் சி மைனஸ் ஏவின் மதிப்பானது 3i மைனஸ் 2j சமம் 0. ஆர் வெக்டார் மைனஸ் 3i ப்ளஸ் 6j மைனஸ் 2k டாட்டு இந்த கிராஸ் ப்ராடக்ட் இங்கே நடுவில் கிராஸ் இருக்குது. இதனுடைய மதிப்பு தான் நம்ம கணக்கிட்டு வச்சுருக்கிறோம். அந்த மதிப்புகள் எழுதிக்கலாம். மதிப்பானது என்ன? 16i கேப் ப்ளஸ் 24j கேப் ப்ளஸ் 32k கேப் சமம் 0. ஒவ்வொரு உறுப்புகளையும் புள்ளி பெருக்கம் செய்யும் பொழுது ஆர் வெக்டார் டாட் 16i ப்ளஸ் 24j ப்ளஸ் 32k இடையில மைனஸ் குறி 3i ப்ளஸ் 6j மைனஸ் 2k டாட்டு 16i ப்ளஸ் 24j ப்ளஸ் 32k சமம் 0. முதல் உறுப்புகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவைன்னா ஒரு 8 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். ஆர் வெக்டார் டாட் 8 பெருக்கல் 2 8 16 3 8 24 4 8 32 4k மைனஸ் ஐ உறுப்புடன் ஐ உறுப்பு, ஜே உறுப்புடன் ஜே உறுப்பு, கே உறுப்புடன் கே உறுப்பு புள்ளி பெருக்கம் செய்வோம். முதல் மதிப்பு 3 பெருக்கல் 16 ப்ளஸ் 6 பெருக்கல் 24 ப்ளஸ் மைனஸ் 2 பெருக்கல் 32 சமம் 0. ஆர் வெக்டார் டாட்டு 8 பெருக்கல் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k மைனஸ் 16 பெருக்கல் 3இன் மதிப்பு 48 24 பெருக்கல் 6 6 4 24 மீதம் 2 6 2 12 ப்ளஸ் 2இன் மதிப்பானது 144 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 பெருக்கல் 32 64 சமம் 0. ஆர் வெக்டார் டாட்டு 8 பெருக்கல் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k மைனஸ் 64ஐயும் 144ஐயும் கழிக்கும் பொழுது மதிப்பு 80 ப்ளஸ் 48 எனும் பொழுது 128 ப்ளஸ் 128 மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் 128 சமம் 0. ஒரு 8ஆல் வகுப்படும். 8ஆல் வகுத்துட்டோம்னா ஆர் வெக்டார் டாட் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் மைனஸ் 28 128 8ஆல் வகுக்கும் பொழுது 1 8 8 மீதம் 4 48ல் 6 8 48 சமம் 0. மைனஸ் 16 வேணால் வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா சமன்பாடானது ஆர் வெக்டார் டாட் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k சமம் 16. கார்ட்டீசியன் சமன்பாடு ஒரு துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு தெரிஞ்சது அப்படின்னாவே கார்ட்டீசியன் சமன்பாடு ஈஸியாக எழுதிடலாம். ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi ப்ளஸ் yj ப்ளஸ் zkன்னு பிரதியிடலாம். அப்படி பிரதியிடும் பொழுது சமன்பாடானது xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk டாட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேபு சமம் 16. ஐ உறுப்புடன் ஐ உறுப்பு, ஜே உறுப்புடன் ஜே உறுப்பு, கே உறுப்புடன் கே உறுப்பு பெருக்கும் பொழுது எக்ஸ் பெருக்கல் 2 ப்ளஸ் ஒய் பெருக்கல் 3 ப்ளஸ் இசட் பெருக்கல் 4 சமம் 16. 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z ப்ளஸ் 16 வேணால் இடதுபுறம் வரப்போ மைனஸ் 16 ஆகும். ஈக்குவல் டு 0 தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.